வந்து இந்த கத்திரிக்காய் சொரக்காய் வேகிற நேரத்தில் வந்து ஒரு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு வந்து முருங்கைக்காய் வந்து சேராது, கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இப்படி இல்லைன்னா இஞ்சி சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டேன். வந்து 3 துண்டு இஞ்சி வந்து நல்லா வந்து நான் மேஷ் பண்ணிக்கிறேன், நல்லா இடிச்சிருக்கிறேன். இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனால் நல்லா ஜீரணத்துக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது நல்லா ஜீரண சக்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிய விட்டுற எல்லாத்தையுமே பொரிய விட்டதுக்கப்புறம் வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் ஆனியன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனியன் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி சேர்த்துருப்போம். இந்த காய்கறி இருந்தாலும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு சாப்பிட்டா தான் வந்து நல்லது. அதாவது நான் உருளைக்கிழங்கு செய்வேங்க, உருளைக்கிழங்கு ஒருத்தர் தோல் அவாய்ட் பண்ணுவாங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, தோலில் மண் இல்லாத மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சோ பொரியல் பண்ணியோ சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் உடம்புக்கு சக்தி தான். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. மீன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்குன முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். இல்லை அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் மட்டும் போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேங்க, தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் வெங்காயம் வணங்கணும் கூட சேர்த்துட்டேன். நல்லா வணங்கணுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் வேணால் சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒவ்வொருத்தருக்கு வந்து மஞ்சள் கலரில் இருந்தால் பிடிக்காதுனால வந்து மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். வந்து சால்ட்டு அப்புறம் வந்து சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு கடைசியில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா காயை வந்து நல்லா வேக விடணும். இதில் வந்து உப்பு சேர்த்து தேவையான அளவு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விட போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க போகிறோம். இவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல். சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் உப்பு மிளகுத்தூள் தாங்க. இதில் வந்து ஜீரணத்துக்காக இஞ்சி பெருங்காயத்தூள் சோம்பெல்லாம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கேஸ் இருக்கிறவங்க முருங்கைக்காய் கேஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி இஞ்சி பெருங்காயத்தூள் சோம்பு இதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு நல்லது. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான், மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான். நல்லா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் தேங்காய் துருவல் சேர்த்து இறக்க போகிறோம். சூப்பரான உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பொரியல் சாப்பாட்டுக்கு கடிக்கடி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.